ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சப்த விடங்க ஸ்தலங்கள். சப்த என்றால் 7, விடங்க என்றால் ஒளியால் செதுக்கப்படாத, அதாவது சுயம்பாக தோன்றிய மூர்த்தி என்று பெயர். முன்னொரு காலத்தில் மகாவிஷ்ணு விடங்கலிங்கத்தை தன் மார்பில் வைத்து பூஜை செய்து சில ஆண்டுகள் கழித்து அந்த லிங்கத்தை பிரம்மருக்கு கொடுத்தார். பிரம்மதேவரும் சில ஆண்டுகள் அதை பூஜை செய்து இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க அந்த விடங்கலிங்கத்தை இந்திரனுக்கு அளித்தார். இந்திர பகவானும் தினசரி அதை மனதார பூஜை செய்து கொண்டு வந்தார். இவ்வாறு ஆண்டுகள் சென்று கொண்டிருக்க ஒரு முறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் வந்தது. அப்பொழுது திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த சோழ பேரரசர் முசுகுந்தர் இந்திரனுக்கு தன் படைகளை அனுப்பி இந்திரன் போரில் வெற்றி பெற உதவி செய்தார். போரில் வெற்றி பெற்ற இந்திரனும் மகிழ்ந்து முசுகுந்தரை அழைத்து பரிசாக ஏதாவது தர விரும்பி என்ன வேண்டும் என்று கேட்க, முசுகுந்தரும் இந்திரன் அன்றாடம் வழிபடும் விடங்கலிங்கத்தை கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சியுற்ற இந்திரன் மறுநாள் முசுகுந்தரை வரச் சொல்லி தான் வழிபடும் விடங்கலிங்கத்தைப் போலவே 6 விடங்கலிங்கத்தை செய்து மறுநாள் முசுகுந்தர் வரும்பொழுது தான் வழிபடும் சிவலிங்கத்தை கண்டறிந்து எடுத்துக்கொள்ளுமாறு சொன்னார். தீவிர சிவபக்தரான முசுகுந்தரும் சிவபெருமானின் அருளால் இந்திரன் வழிபட்டு வந்த விடங்கலிங்கத்தை கண்டறிந்து அதை எடுத்துக்கொண்டார். சோழ பேரரசின் பக்தியை கண்டு வியந்த இந்திரனும் தன்னிடமுள்ள 7 லிங்கத்தையும் சோழ பேரரசருக்கு பரிசாக கொடுத்து அனுப்பினார். சோழ பேரரசரும் இந்திரன் அன்றாடம் வழிபட்டு வந்த விடங்கலிங்கத்தை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்து மற்ற 6 லிங்கத்தையும் திருவாரூரை சுற்றியுள்ள திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருக்காரவாசல், திருக்குவளை, திருவாய்மூர், வேதாரண்யம் ஊர்களில் பிரதிஷ்டை செய்தார். இதுவே சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சப்த விடங்க ஸ்தலங்களை நாம் திருவாரூர் சென்று 1 அல்லது 2 நாட்களிலே இந்த 7 லிங்கத்தையும் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியத்தை நாம் பெறலாம். ஆன்மீக அன்பர்களே, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நான் கூறிய சப்த விடங்க ஸ்தலங்களுக்கு சென்று சிவபெருமானின் அருளாசியை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.